தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையை பாஜக முழுமையாக கை கழுவிவிட்டதாக தெரிகிறது. அண்ணாமலைக்கு பதவி கொடுக்காதது தொடங்கி பிரதமர் மோடியை வரவேற்கும் பட்டியலில் இடம் இல்லாதது வரையிலான நிகழ்வுகள் இதனையே வெளிப்படுத்துகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரத்திற்காக கேரளா செல்லும் வழியில் கோவைக்கு நேற்று வருகை தந்தார். கோவை விமான நிலையத்தில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மோடியை வரவேற்றனர். ஆனால் தமிழக பாஜக முன்னாள் தலைவரான அண்ணாமலை மோடியை வரவேற்க செல்லாதது பேசுபொருளானது. தேர்தலில் போட்டியிட தொகுதி ஒதுக்காததால அண்ணாமலை அதிருப்தி. அது மட்டும் இல்லாம மோடியை வரவேற்காமல் புறக்கணித்த அண்ணாமலை அப்படின்ற தலைப்புகள்ல விவாதங்கள் களை கட்டின. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன், மோடியை வரவேற்கும் லிஸ்டில் அண்ணாமலை பெயரும் இருந்தது. நான் கூட விமான நிலையம் வந்தவுடன் அண்ணாமலை எப்போது வருவார் என கேட்டேன். அண்ணாமலை தான் மோடியை வரவேற்க வரவில்லை என தெரிவித்திருந்தார். ஆனால் பிரதமர் மோடியை வரவேற்க தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இணைந்து டெல்லிக்கு அனுப்பி வைத்த பட்டியலில் அண்ணாமலையின் பெயரே இல்லை என்பது தற்போது வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடியை வரவேற்பதற்காக 19 பேர் கொண்ட பட்டியல் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அதுல அண்ணாமலையின் பெயர் இல்லை. அந்த பட்டியலில் நயினார் நாகேந்திரன், எல் முருகன், வானதி சீனிவாசன் உள்பட மொத்தம் 11 பாஜகவினர், எஸ்பி வேலுமணி உள்பட 8 கூட்டணி கட்சியினர் பெயர் மட்டுமே உள்ளது. இதனால் அண்ணாமலையின் பெயர் திட்டமிட்டே தவிர்க்கப்பட்டுள்ளது உறுதியாகியும் இருக்கிறது. கடந்த 2019 ஆண்டு காவல்துறை பணியை துறந்த அண்ணாமலை RSS கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு பாஜகவில் இணைந்தார். தமிழகத்தில் கடந்த 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டு 38.71 விழுக்காடு வாக்குகளை பெற்றார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு பாஜகவின் மாநில தலைவராக 2021 ஜூலை 8ஆம் தேதி நியமிக்கப்பட்டார். மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது முதல் அரசியலில் நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை என்பதற்கு ஏற்ப எதிர்க்கட்சியான திமுகவை விமர்சித்தது போல கூட்டணி கட்சியான அதிமுகவையும் அவ்வப்போது விமர்சிக்க தொடங்கினார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஊழல்வாதி என்று பேசியது முதல் அண்ணா குறித்த விமர்சனம் வரை அவருடைய பேச்சுக்கள் அதிமுகவை சீண்டும் வகையில் இருந்தன. ஒரு கட்டத்தில் அதிமுக தரப்பிலும் அண்ணாமலைக்கு பதிலடி கொடுக்கப்பட்டது. இதன் விளைவாக 2023 செப்டம்பரில் கூட்டணி முறிந்தது. 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை இரு கட்சிகளும் தனியாகவே சந்தித்தன. கோவை தொகுதியில் களமிறங்கிய அண்ணாமலை 32.8% வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார். உச்சகட்டமாக 2024 ஆகஸ்ட் மாதம் பாஜகவின் பொதுக்கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, கூவத்தூரில் நடந்தது அலங்கோலம். கூவத்தூரில் ஒப்பந்தம் அமைப்பில் முதலமைச்சரை தேர்வு செய்யாதீர்கள். அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமிக்கு பண்பாடு மிக்க விவசாயி மகனை பற்றி இங்கில் 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்ட அண்ணாமலையை பற்றி பேச எடப்பாடி பழனிசாமி என்ற தர்குரிக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு 4வது இடம் கூட கிடையாது என்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். இதற்கிடையில் தமிழகத்தில் கட்சியை வலுவாக்க துடைக்கும் பாஜக தலைமை அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 2026 தேர்தலை சந்திக்க திட்டமிட்டது. ஆனால் கூட்டணிக்கு எடப்பாடி போட்ட முதல் அண்ணாமலை பாஜக தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் என தகவல் வெளியாகியிருந்தன. அதை உறுதிப்படுத்தும் வகையில் பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அப்பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் கடந்த ஜனவரி மாதம் அமித்ஷா முன்னிலையில் அதிமுக மற்றும் பாஜக இடையேயான கூட்டணி மீண்டும் உறுதி செய்யப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி இன்றைய கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இதன் பின்னர் பாஜக தலைமைக்கு கட்டுப்பட்டவராக அண்ணாமலை செயல்பட்டார். அதே நேரத்தில் அண்ணாமலை மாநில தலைவராக பொறுப்பேற்றதில் இருந்து கோவை மாவட்டத்தை மையமாக வைத்து தேர்தலுக்கான பணிகளில் ஈடுபட்டிருந்தார். அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு மயிலாப்பூர், தளி, மொடக்குறிச்சி, உதகமண்டலம், அவிநாசி, திருப்பூர், கோவை வடக்கு, கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, திருப்பத்தூர், மதுரை தெற்கு, சாத்தூர், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர், ராதாபுரம், நாகர்கோவில், விளவன்கோடு, ஆவடி, திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திருவாரூர்,
திருவாரூர், அறந்தாங்கி, மானாமதுரை, ராமநாதபுரம், குளச்சல், பத்மநாபபுரம், ராசிபுரம் ஆகிய 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. கோவை மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிடலாம் என காத்திருந்த அண்ணாமலைக்கு இந்த தொகுதி பட்டியல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திவிட்டது. கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவான வானதி சீனிவாசனுக்கு கோவை வடக்கு தொகுதி மட்டுமே பாஜகவுக்கு தரப்பட்டுள்ளது. அண்ணாமலை போட்டியிட விரும்பிய சிங்காநல்லூர் மற்றும் அரவக்குறிச்சி தொகுதிகளை பாஜகவுக்கு அதிமுக ஒதுக்கவில்லை. இது தொடர்பாக அதிமுக மூத்த தலைவர்களிடம் நாம் பேசுகையில், கோவை தொகுதியில் ஒன்றில் அண்ணாமலை போட்டியிடுவதற்கு விரும்புகிறார். அவருக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கலாம் என எடப்பாடியிடம் SP வேலுமணி சொல்லியிருந்தார். எடப்பாடியும் அப்போதைக்கு தலையை மட்டும் அசைத்து ஓகேயும் சொன்னார். ஆனா பட்டியலில் வானதி போட்டியிடக்கூடிய கோவை வடக்கு மட்டும்தான் இருக்கிறது என்கின்றனர். இருந்தபோதும் எப்படியாவது தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதற்காக பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட மொடக்குறிச்சி தொகுதியில் சீட் வாங்க வேண்டும் என அண்ணாமலை படுதீவிரமாக முயற்சித்து வருகிறார். இந்த நிலையில் பிரதமர் மோடி வரவேற்பு நிகழ்ச்சியில் புறக்கணிக்கப்பட்டிருப்பது அண்ணாமலையையும் அவரது ஆதரவாளர்களையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அண்ணாமலைக்கு அரசியல் அத்தியாயத்தை தொடங்கி வைத்த பாஜகவை முடித்து வைப்பதாகவும் அவரது ஆதரவாளர்கள் வேதனையுடன் தெரிவித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள் ஒருபுறம் சென்று கொண்டிருக்க, மற்றொரு புறம் கோயம்புத்தூர் வந்த பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க அண்ணாமலை வராதது குறித்து பல்வேறு கேள்விகளும் எழப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் ஏன் வராதது அப்படிங்கிறத குறித்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கத்தையும் அளித்திருந்தார். கடந்த 29ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு வருகை தந்தார். இந்நிகழ்வில் தமிழக பாஜக தலைவர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அவரை வரவேற்றனர். எனினும் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரும் முக்கிய நிர்வாகியுமான அண்ணாமலை வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்காதது கட்சியினர் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. பிரதமரை வரவேற்க அண்ணாமலை வராதது ஏன் என்ற கேள்விக்கு பல்வேறு யூகங்கள் பரவி வருகின்றன. அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அண்ணாமலைக்கு இம்முறை போட்டியிடும் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் வெளியாகியும் இருந்தது. இதுவே அவரது பங்கேற்பின்மை காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த விவகாரம் குறித்து பாஜக MLA வானதி சீனிவாசன் அளித்த பேட்டியில், நான் வந்தவுடனேயே அண்ணாமலை எப்போது வருகிறார் என்று கேட்டேன். அவரது பெயர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுதான் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் அவர் வரவில்லை என்று தகவல் கூறினார்கள். இது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது அப்படின்னு தெரிவித்திருந்தார். மேலும் பேசிய அவர், தனித்தனி ஆதரவாளர்கள் என்று எதுவும் கிடையாது. அண்ணாமலையின் அன்பு கூட்டத்தில் நாங்களும் இருக்கின்றோம். அவர் எனக்கு அன்புக்குரிய தம்பி. தேர்தலில் இன்னும் வேட்பாளர்கள் கூட அறிவிக்கப்படவில்லை. அதற்குள்ளாகவே வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று பேசுவது அவசியமே இல்லை. பாஜக போன்ற ஒரு கட்டுக்கோப்பான கட்சியில் எந்த நேரத்தில் யாருக்கு என்ன பொறுப்பு வழங்க வேண்டும் என்பது கட்சி தலைமைக்கு நன்கு தெரியும். ஒரு சிலருக்கு கட்சி பொறுப்புகள், ஒரு சிலருக்கு MLA அல்லது MP தொகுதிகள் வழங்கப்படலாம். இவை அனைத்தும் அப்படித்தான் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.